வெல்கம் பேக் டு கிரிப்பிள்ஸ். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன் டு இட். டுடே வி ஆர் ப்ரிவியூயிங் அன்பீட்டன் ஆர்ஆர் விசஸ் சர்ச்சிங் ஃபார் வின் எஸ்ஆர்ஹெச். பிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்ட் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம். பிச்சு ஐ திங்க் ஃப்ளாட்டாக தான் கொடுப்பாங்க. நைட் டைம் டியூ கம்மிங் இன் டு த பிக்சர் அண்ட் சேசிங் த பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். யுவர் தாட்ஸ்? சேஸ் தானே எனக்கும் பெஸ்ட் ஆப்ஷனா தோணுது. மேக்ஸிமம் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல சேசிங் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். திருப்பி சேசிங்கே சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. கேப்டனும் டாஸ் ஜெயிச்சு சேசிங் தான் எடுப்பாங்க. அதனால தான் நாங்கள் அதை சொல்கிறோம். கரெக்டான டிசிஷனாக இருக்கும்னு சொல்லி அதை எந்த இதுவாக இருந்தாலும் சேசிங் வந்து ஒரு பெனிஃபிட் தானே. ஒரு ஸ்கோர் இருக்கப்ப அதை சேஸ் பண்ணி கூட ஒரு பெனிஃபிட் தானே. ஒரு எக்ஸ்ட்ரா அது செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ நிறையா பிச்சில் ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அந்த டைமான சீசன் இது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் இன் டு த ஆர்ஆரோட பிளேயிங் லெவல். ஆர்ஆர் ஒரு மேட்ச் கூட தோக்கல. என்ன பேட்டிங்! மிடில் ஓவர்லையும் நல்லா காம்பன்சேட் பண்ணி ஆடுறாங்க. ஃபினிஷிங் லைட்டாக வீக் லிங்க் இருந்தாலும் அதுவும் காம்பன்சேட் பண்ண முடியும். டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்து மேனேஜ் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். பவுலிங் சூப்பர். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லையும் நல்லா இருக்கு. ஜடேஜா, பிஷ்னாய் ஓவராலா கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? சீரியஸா கம்ப்ளீட் பேக்கேஜ் தான், பட் 100% சொல்ல முடியாது. இன்னும் அவங்களோட பேட்டிங் வந்து நம்ம செக் பண்ணல. சூரியவன்ஷி ஏர்லி விக்கெட், ஒருவேளை சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் ஏர்லி விக்கெட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட பேட்டிங்கோட நம்ம ஸ்ட்ரென்த் இன்னும் செக் பண்ணல. அதுக்கு ஒரு மேட்ச் அமையும் நான் கெஸ் பண்றேன். அந்த ஒரு மேட்ச் தெரியும் கம்ப்ளீட் பேக்கேஜா இல்ல ஒன் மேன் ஷோவான்ட்டு. ஓகே, நான் ஸ்லைட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 மேட்சுமே ஓப்பனிங்கே மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. ஆரஞ்சு கேப்ல டாப் 3ல 2 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. சூரியவன்சி ஆரஞ்சு கேப் ஹோல்டர், ஜெய்ஸ்வால் தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. 2 பேர் சேர்ந்தே 386 ரன் அடிச்சிட்டாங்க. அதுல இருந்து தெரியுது டாப் ஆர்டர் ஹெவியா இருக்காங்க. மேபி நீ சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் அவுட் ஆனா மேபி மிடில் ஆர்டர் கேன் கான்ட்ரிபியூட்டா அந்த கொஸ்டனும். ஃபினிஷிங் இப்போ ஒரு 2 overs 30, 2 overs 35 ஹெட்மேயர், ஜடேஜா ஃபினிஷ் பண்ண முடியுமா? பராக் கன்சிஸ்டண்டா இல்லை, பட் ஓவராலா அவங்க கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இஃப் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ் தே ஹாவ் அ குட் சான்ஸ் டு வின் த ஐபிஎல் ட்ரோஃபின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் அவங்களோட பவுலிங். ஓப்பனிங்ல சியர் பேஸ், ஆர்ச்சர் அண்ட் பர்கர் 2 பேருமே 145ல போடுறாங்க. 1-2 பவுண்டரி போனாலும் ஒரு சில பேர் அடிக்க போய் டாப் ஏஜ் ஆகியோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி போன மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் பாலே பில்சால்ட் அவுட் ஆனார்ல, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது அந்த பவுலர்ஸ்னால. ஸ்பின்னர்ஸ்ல எஸ்பெஷலி பிஷ்னாய் ஹேட் சேஞ்சட் சம் பிளான். ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ்ல கூட போட்டு காமிச்சாங்க. அவரு கூகுளியை தான் மெயினா ப்ரிஃபர் பண்ணுவாரு பவுலிங்ல. கூகுளி போடும்போது ஒன்னும் கொஞ்சம் இப்போ வைடா இருந்து போடுறதுனால பேட்ஸ்மேன்னால எவ்வளோ ட்ரிஃப்ட் ஆகி உள்ள வருதுன்னு தெரியாம கோலி கூட அந்த பால் வந்து ஸ்ட்ரைட்டா டப்புன்னு ஆடினாரு. அது ஒன்றும் கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகி கொஞ்சம் ஏர் கொடுத்தனால அது போல்ட் ஆனாங்க. பிஷ்னாய் ஹி ஹேட் சேஞ்சு லாட். எல்எஸ்ஜி மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் நவ் ஆர்ஆர்ல கலக்குறாரு. ஜடேஜா 1-2 overs போட்டு மேனேஜ் பண்ணிடுறாங்க. சந்தீப் சர்மா அவர் ஒரு அண்டர் ரேட்டட். நிறைய டைம் பேசியிருக்கோம். சந்தீப் சர்மா பத்தி சொல்லு, எவ்வளவு கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் போடுறாருன்னு. சந்தீப் சர்மாவோட செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 13 ஆர்சிபி விட போட்டாரு. அதாவது ஆர்சிபி கிட்ட மட்டுமே 30 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுதான் கன்சிஸ்டன்சி. ஒரு பிளேயர் எல்லா வருஷமும் வந்து என்னால முடிகிற காமிக்கிறாரு. ஆனா அவர் ஷைன் ஆக, அதாவது அந்த டோர்னமெண்ட்ல அவர் ஷைன் ஆகாரு. அதை தாண்டி வெளியே போறப்ப இந்தியன் டீம்ல எல்லாம் சான்ஸ் கொடுக்கல. சரி, ஓகே, அதை பத்தி நான் பேச வேண்டாம். நெக்ஸ்ட் அவங்களோட 4th ஃபாஸ்ட் பவுலர். அந்த 4th பவுலர் வந்து இந்த பிரிஜேஷ் சர்மா வந்து லாஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணாங்க. பிரிஜேஷ் சர்மா வந்து ஒரு ஜம்மு பிளேயர் நினைக்கிறேன், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காரு போல. அவர் என்னன்னா பால் வந்து ஹோல்ட் ஆகி வருது, இழுத்து போறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா பால் நின்று வர்றதுனால டைம் எடுத்தாருனால அவுட் ஆயிடுறாங்க. கொஞ்சம் ட்ரபிள் பண்றாரு பேட்ஸ்மேனை.
நின்று போய் இழுத்து போறதுனால. ஸ்டாக் பால் நிறைய போடுறாரு, அதனாலதான் ஆர்ஆர் வந்து சீக்கிரமாவே டீமுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு நல்ல அடிஷன் தான். பட் போன மேட்ச் ஸ்லைட்டா எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஏர்லி he கேன் டூ சம்திங் ஸ்பெஷல் நினைக்கிற ஆர்ஆருக்கு. நெக்ஸ்ட் மஸ்ட் வின் கேம் மாதிரி போகுது எஸ்ஆர்ஹெச்க்கு. ஆல்ரெடி 3 மேட்ச் தோத்துட்டாங்க. தே ஹாவ் டு வின் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் கேம் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் ப்ரிடிக்ட் த ஆர்ஆரோட எஸ்ஆர்ஹெச்சோட 11. ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் அவங்க பேட்டிங் ஹெவி லைனப் தான். பவுலிங் சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. யாரு போட்டாலும் அடிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப வீக் லிங்க். அதனால அவங்க 250 டார்கெட் பண்ணணும். போன மேட்ச் 6 ஓவருக்கு 105 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அந்த 6 ஓவருக்கு 105 அடிச்சாங்கல்ல, மேபி 250 260 கூட டார்கெட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா எண்ட்ல 225 அந்த ரேஞ்சிலேயே முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாம். யுவர் தாட்ஸ்? அந்த உனக்கட் ஜெய் அவர்லாம் மெயின் பவுலர்னு சொல்லிட்டு போறதுக்குலாம் இந்தியன் சைட்ல மெயின் பவுலர் சொல்லிட்டு போறதுனா அப்பயே அந்த வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. பவுலிங் எவ்வளோ பர்ஃபெக்டா வச்சிருக்காங்கன்ட்டு. நீங்க அவர் வந்து எல்லா வருஷமும் அடி வாங்குறாரு, அவரும் மாத்த மாட்டேங்கிறாரு. ஒரு 2 மேட்ச் சைன் ஆகுனாருன்னா அந்த 2 மேட்ச் வச்சு 2 சீசன் ஓட்டிடுறாப்புல. அது வந்து மேனேஜ்மெண்ட் பிக் பண்றப்ப இவரை நம்ம மெயினா கொண்டு போறப்ப இப்படி அடி வாங்குறாங்கன்னா முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வச்சிருக்கணும். ஒரு நட்ராஜன் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் பத்தி எனக்கு பேசணும்னு டோட்டலா ஃபிளாப் மாதிரி தான் இருக்கு. அதான் ஸ்பின் கூட அந்த அளவுக்கு இல்ல. ஹர்ஷ் டூபே அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி போட முடியறது இல்ல. அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபியில ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் ஒரு பிளேயர் இருக்காரானே நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஹர்ஷல் பட்டேலும் ஷார்துல் தாக்கூர் மாதிரி தான். ஒரு சீசன் 2020 சீசன் வந்து லாடா மாறினாரு, பர்பிள் கேப் வாங்கினாரு. அது எப்படி வாங்கினாரு எனக்கும் தெரியல. ஆனா அவர் அந்த ஸ்லோவர் யாக்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு அவுட் ரேஞ்ச் அந்த மாதிரி போட்ட எதுவுமே லென்த் பால் தான் போடல. எல்லாமே ஸ்லோ பால்ஸ் தான் அவரோட இதுவே போடுது. அதெல்லாம் கெஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சார்துல் தாக்கூரோட கம்பேர் பண்ண முடியாது. சார்துல் தாக்கூர் வந்ததையும் அதே மாதிரி சும்மா ஒரு லென்த்ல போட்டு அப்படி இப்படின்னு பண்ணுவாரு. இல்ல அது சார்துல் தாக்கூர் கூட வேரியேஷன்ஸ் இருக்கு. இவட்ட வேரியேஷன்ஸ் இல்ல, ஒன்லி ஸ்லோ பால் தான். ஸ்லோ பால வச்சு ஓடிட்டு இருக்காப்ல. அந்த டிப்பிங் ஸ்லோவர் பால் மாதிரி அப்படி உருட்டி விடுவாரு பால, அதை இப்படி கணிச்சு அடிச்சிடுறாங்க. லக் வந்து சார்துல் தாக்கூர் மாதிரி லக் இருக்கு இவருக்கு. இப்ப அந்த லக் இல்லையாட்டுக்குது, அதனால எல்லாம் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா போன மேட்ச் போட்டு வெளுத்து கட்டினாரு. டிராவிஸ் ஹெட் அவரோட கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் ஒன்றும் வரலன்னு நினைக்கிற கேமுக்குள்ள. நெக்ஸ்ட் இசான் கிஷன் கன்சிஸ்டண்டா அடிக்கிறாரு. போன மேட்ச் கூட நல்லா ஆடிட்டு இருந்தாரு. யான்சன் எங்கேயோ போற பால அவரோட ரீச்சை யூஸ் பண்ணி புடிச்சு போட்டுட்டாரு. நெக்ஸ்ட் கிளாசன் கன்சிஸ்டண்டா கொடுக்குறாரு. பர்பிள் கேப்ல கூட இருக்காங்க. பேட்டிங் சொல்லவே தேவையில்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி கூட பேட்டிங் கொடுக்கல போன மேட்ச் சரியா. ஏர்லியரா அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். இது வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அதாவது ஒரு டீம் வந்து பேலன்ஸ்டாவும் இருக்கணும், பவுலிங்கும் இருக்கணும், பேட்டிங்கும் இருக்கணுங்கிறது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நீங்க பேட்டிங் நம்பிட்டு போனாங்க, பட் ஒரு ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா பவுலிங் இல்லாதனால கண்டினியூஸ் 3 மேட்சஸ் லாஸ். எஸ், அதுவும் ஒரு பேலன்ஸ்டு சைடு வேணும். பேட் கமின்ஸ் இல்ல. பேட் கமின்ஸ் எப்போ வருவாருன்னு தெரியல. அதுக்கு பதிலா ஈசான் மல்லிங்கா வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அவரு சரியா போடுறது இல்ல, போட்டா அடிச்சு போடுறாங்க. பிளஸ் தே ஹாவ் டு திங்க் ஆன் பவுலிங் தான். லெட்ஸ் கோ ஃபார் ஃபைனல் ப்ரெடிக்ஷன். யாரு பெஸ்ட் பேட்டரா இருப்பா இந்த மேட்ச்ல? சூரியவன்சி. ஆமா, நானும் சூரியவன்சியே போட்டு பொழந்தாரு. இந்த பவுலிங் எல்லாம் பவுலிங் அட்டாக் மூக்கலா பவுலர் சுத்திட்டு அடிக்க முடியாதா? அதான் எனக்கும் சூரியவன்சி தான் சொல்லலாம்னு நினைச்சேன். பட் சூரியவன்சி விட எனக்கு இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா நிறைய அடிப்பாருன்னு நினைக்கிறேன். தோ அந்த டீம்ல நல்ல பவுலர்ஸ் இருந்தாலும் அபிஷேக் சர்மாவை நான் பேக் பண்றேன். ஆனாலும் நான் எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்கன்னு சொல்லல, அது அடுத்தது போகும். நெக்ஸ்ட் பவுலிங் யாரு நல்லா பவுல் பண்ணுவா இன்னைக்கு? ஐ கோ வித் எஸ்ஆர்எச் இல்ல. ஆமா, பவுலரே அங்க இல்ல, நல்லா போடுறதுக்கு யாரு இருக்கா? ஐ கோ வித் பிஷ்னாய் இந்த மேட்ச்.
பிஷ்னாய் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். கன்சிஸ்டண்டா கொடுத்துட்டு வராரு. இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். தோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு நல்ல பேட்டிங் இருந்தாலும் அடிக்க போகும்போது விக்கெட் போகலாம். கூகுளில நான் 2-3 போல்ட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீ யார சொல்ற? ஐ வில் கோ வித் பர்கர். பர்கர். ஏன் பர்கர்னா, ஆர்ச்சர் விக்கெட் எடுக்கலனாலுமே ஆர்ச்சர் ஒரு லென்த்தை போட்டு ஒரு ஸ்ட்ரைட்டா something ஒரு ஒரு ப்ரெஷரை பிலீவ் பண்றப்ப பர்கரோட பாலை டேக் ஆன் பண்றப்ப விக்கெட் விடுவோம். ப்ரெஷர் பிலீவ் பண்றியா பில் பண்றியா? சரி, ஓகே, குட். ப்ரெஷர் பில்ட் பண்றத நான் பிலீவ் பண்றேன். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் தி ஃபைனல் ப்ரெடிக்ஷன். யார் ஜெயிப்பா? சொல்லவே தேவையில்லை. ஆர்ஆர் தான் ஜெயிப்பா. கிளியர் ஷோ. ஆனா ஒன்னு இருக்கு, பேஸ்ட் ஆன் த டாஸ். ஒருவேளை டாஸ் வில் பி வின் பை எஸ்ஆர்ஹெச், they choose to chase. இந்த பேட்டிங் லைனப்ப வச்சு மேபி ரிசல்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், குட் பாயிண்ட். ஆனாலும் அவங்க நல்லா ஆடி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 250 அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூரியவன்சி ஒரு செஞ்சுரி, ஜெய்ஸ்வால், ஜுரைல் மேபி. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு சொல்ல முடியாது. நியர்லி ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் வந்து பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபார்ம் ஸ்கோர் பி 230 பிளஸ். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் பிடிச்சாலும் இந்த ஸ்கோர் வரும். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் சேஸ் பண்ணிடுவாங்க. இல்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும்ல. பர்கர், ஆர்ச்சர், பிஷ்னாய் யாரும் இல்லப்பா. அப்போ நீ பேட்டிங் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. யார் போட்டாலும் அடிக்கிற மாதிரி பிளாட்டா தான் விக்கெட் கொடுப்பாங்க. விக்கெட்டும் பிளாட்டா இருக்கும்போது யார் போட்டாலும் ஐ வில் கோ வித் ஆர்ஆர். ஐ ஆல்சோ கோ வித் ஆர்ஆர் தான். எஸ்ஆர்ஹெச் பேக் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக் இல்ல. ஒரு லைட்டா சிஎஸ்கே மாதிரி ஏதோ அங்க இங்கே போடுற அளவுக்கு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு கூட இல்ல. சரி, ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் ப்ரிவ்யூ. லெட்ஸ் see who will win. Thank you. Subscribe is very important. Subscribe பண்ணிருங்க.